மாயன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படிங்கிறது நம்பிக்கையுடன் இந்த 2026ஆம் ஆண்டு மே மாத பலன்களுக்குள்ளே நம்ம போகிறோம். என்னென்ன போராட்டங்கள், என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன கவலைகள் இருந்தாலும் உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கஷ்டங்கள், எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் இந்த 2026 மே மாதத்தை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துவதற்கு உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக, அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா தெளிவாக 9 கிரகங்களுடைய அமைப்பை வைத்து உங்களுடைய லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுங்கிறத நான் துல்லியமாக கணிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயம். நீங்கள் என்ன விஷயம் செய்யலாம், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட தனிமையில் மிக அதிகமாக யாருமே இல்லாமல் தனிமையாக தான் இருக்கேன். அம்மா அப்பாவும் பாசத்தை புரிஞ்சிக்கல, கூட பிறந்த உறவுகளும் பாசத்தை புரிஞ்சிக்கல, கட்டின கணவர் கண்டுக்கிறவே இல்லை, கட்டிக்கிட்ட மனைவி கவலைப்படவும் இல்லை, குழந்தைகள் ஏற்றுக்கொள்ள கூட இல்லை, அப்படிங்கிற பல குழப்பங்கள், பல கவலைகளுடன் இருக்கக்கூடிய நேர்மையான உண்மையான பாசத்துடன் இருக்கக்கூடிய நம்முடைய தனுசு ராசி என்பவர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே தான் நீங்கள் எந்த உறவு உங்களை ஏமாற்றியதோ, எந்த உறவு உங்களை காயப்படுத்தியதோ அந்த உறவு தன்னுடைய தவறை மறந்து உங்கள்கிட்ட அன்பு காட்டுவாங்க. அவங்களுடைய மைனஸை அவங்க ஒத்துக்குருவாங்க. உங்கள் மேலே மைனஸ் இல்லைங்கிறத அவங்க ஏற்றுக்குருவாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா நீங்கள் உங்கள் மேலே மைனஸ் இருக்காது. ஏன்னா நீங்கள் தான் குரு. ஒரு பல அன்பர்களுக்கு, பல நல்லவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். எல்லோரும் நல்லவங்களாக வாழணுங்கிறதுக்காக அவங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பல வருடங்களை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அதாவது ஒரு ஒரு எந்த வேலையில் இருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்டாக கூட எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு அனுபவசாலின்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? பல வருஷமாக, பல மாதமாக, பல விஷயங்களை அனுபவங்கள் அப்படின்ட்டு. ஸோ அந்த அனுபவங்கள் சாலிகள் அப்படின்னு இருந்தாங்கன்னா, அந்த அனுபவங்களை இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்களாக யார் இருப்பான்னா அது தனுசு ராசிக்காரங்களாகவே இருப்பீங்க. நீங்கள் தான் உங்களுடைய வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் தான் கூட இருக்கவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். தான் கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற என்ன பண்ணுவீங்க? கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அது என்ன சொல்கிறேன், ஜாதி, மதம், இனம், மொழி இதெல்லாம் கடந்து தூக்கி போட்டுருவீங்க. அதை பார்த்து இதை பார்த்து என்ன என் கூட வேலை பார்க்குறாங்க, என் கூட இருக்காங்க, ஸோ நான் கற்றுக்கிட்டு அவங்க கற்றுக்கட்டுமே அப்படின்னு ஒரு குருவாக இயங்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஸோ ஆனால் ஏற்றி விட்ட ஏனியை தான் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஏறின பிறகு தூக்கி எறிவாங்கள்ல, அதே மாதிரி தான் உங்களை பல நண்பர்கள், பல உறவுகள், நீங்கள் யார் மேலே ரொம்ப அக்கறை வச்சிங்களோ அவங்கெல்லாம் ஒரு ஏனியாக பயன்படுத்திட்டு உங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதுவும் இந்த குறைஞ்சது ஒரு 11 மாதத்தில் தனுசு ராசிக்காரங்க மனசை விட்டு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ மன அழுத்தங்களை பாதி தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிகமான டிப்ரெஷன் இருக்குது. வேலையில், தொழிலில் நிறைய டிப்ரெஷனை சந்திச்சிங்க. ஸோ இந்த மே மாதம் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் உறுதியாக உண்டு. உங்களை காயப்படுத்திய நபர்கள் அனைவருமே திரும்பி தேடி வந்து அவங்க மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை உறுதியாக ஏற்படும். அரசாங்க வேலையில் இருக்கின்ற நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வேலையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. இடமுற்றி இடம் மாறி போகக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது. ஸோ அந்த இடமுற்றி இடம் மாறுற நிலைமையில் உறுதியாக கூடவே சேர்ந்து பதவி உயர்வும் ஏற்பட போகுது அப்படிங்கிறது உண்மை. பணியில் உள்ள, அதாவது வேலையில் உள்ள சுமை குறைய போகுது. உங்கள் மேலே வெயிட்டு தூக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் எவ்வளோனா தாங்குவீங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டியே உங்களுக்கு அவங்களும் எவ்வளோ தூரம் பாரத்தை வைக்கிறோமோ வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் பரவாயில்ல வைங்க, நான் தூக்கிட்டு போகிறேன், பரவாயில்ல கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபாலோ பண்ணிக்கிருக்கீங்க. ஆனால் உங்களால் தாங்க முடியல, மனசு வெடிச்சிடும், அந்தளவுக்கு இருக்குது.
ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்கள் வேலை சுமை குறைய போகுது. உங்களுடைய வேலையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா மெயினாக வண்டி வாகனங்களை போகும் மட்டும் கொஞ்சம் கவனமாக போகும். ஓகேவா? வேறு ஒருத்தவங்க பின்னாடி உட்காந்து போனாலுமே அப்பயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக அவங்கள வண்டி ஓட சொல்லுங்கள். அவசரப்பட்டு வண்டியில் டேர்னிங்கில் போய் திரும்புறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இதில் கவனமாக இருக்கிறது, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் வாங்கலாம், பழைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டோட ரகசியங்கள், உங்கள் குடும்ப உறவுகளுடைய ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன விஷயங்கள், இதை போய் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்கிறத நிப்பாட்டிடும். நீங்கள் யார்கிட்ட மனசு விட்டு ஓப்பனாக சொன்னீங்களோ அவங்க தான் உங்களுக்கு நிறைய ஆப்பு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதம் யாருக்கிட்டையும் ஓப்பன் டிக்ளேர் பண்ணாதீங்க. நீங்கள் மனசு விட்டு சொல்ல அவங்க அதை வச்சு ஒரு பாயிண்ட்டாக எடுத்து உங்களுக்கே பலபடி ரிப்பீட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் யாரை பற்றி சொன்னீங்களோ அந்த நபருக்கு, அதாவது நீங்கள் சொன்னவர், உங்கள்கிட்ட கேட்டவர், நீங்கள் யாரை பற்றி சொன்னீங்களோ அவர்கிட்டே போட்டு கொடுத்துருவார். ஸோ இதான் கடந்த காலங்கள் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதமும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். யாரை பற்றியும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் விவாதங்கள் பண்ணுவது, அவர்களை பற்றி பேசுவதை குறைத்து கொண்டால் குறையில்லாத வாழ்க்கை, கஷ்டமில்லாத வாழ்க்கையை தனுசு ராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மே மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கீங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 20-30% உங்கள் லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம், பலவிதமான ஆசைகள் இருக்கலாம். அதே போல் இது நடக்குமா நடக்காதாங்கிற சில விஷயங்கள் நீங்கள் யோசிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் இந்த கோச்சார கிரகங்கள் முழுமையாக கொடுத்து சரி பண்ணிடுமானா, என்னை தெரிஞ்சளவு உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் இந்த கிரகங்கள் என்ன பண்ணும், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சிடும். அதில் எந்த மாற்றம் முடியாது. சில நபர்களுக்கு அப்படியே எல்லாமே நடந்துடுது. சில நபர்களுக்கு சில தடுமாற்றங்கள், சில விஷயங்களில் கொஞ்சமாக சேஞ்ச் ஆச்சு சார், அப்போ என்ன பண்ணலாம், ஃபுல்லாமே என்னுடைய லைஃப்பில் நான் சேஞ்ச் பண்ணணுன்னா, நான் எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படியே நடக்குன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ நான் சொல்வது என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கிடச்சிச்சின்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலை ரொம்ப துல்லியமாக கணிச்சு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக நம்மளால் பதில் சொல்ல முடியும். சில நபர்கள் என்ன கேட்காங்கன்னா, சார் இப்போ எனக்கு ஜாதகமே இல்லையே, என்னோடய பேர் மட்டும்தான் இருக்குது, எனக்கு வயது இன்னும் வயது ஒரு 30 இல்லை 40 மேபி ஏதோ ஒரு வயசு சொல்கிறாங்க, அப்போ எனக்கு கரெக்டான ஒரு வருடம் கூட தெரியல, நான் எப்படி என்னுடைய லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட நேயர்களுக்குமே உறுதியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிரசனம் என்ற ஒரு எளிமையான ஒரு மெத்தட் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தையும் நம்ம கணிச்சு சொல்லியிருக்கோம். ஸோ ஜாதகம் இருக்கிறவங்களும் சரி, ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் உறுதியாக எதிர்காலம் நம்ம உறுதியாக கணிக்க முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ யார் யாருக்கெல்லாம் முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கைக்குரிய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஸோ அதே போல் அன்பான நேயர்கள், வீடியோ பார்க்குற நம்மளுடைய நேயர்கள் என்ன பண்ணுங்கன்னா, கீழே நல்ல விதமான கமெண்ட்ஸ், அதாவது நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.